இப்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் P.J. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவர்களோட ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீனராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் 12ஆம் இடமாக வருது. 12ஆம் இடம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அயனசயன யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் தற்போது வரை 2ஆம் இடத்துல வந்தார். கடந்த ஒரு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோடு இணைந்த குருவாக செயல்பட்டார். இப்போ தனித்த குருவாக ஒரு 5 மாத காலமாக இருக்கிறார். சரியா? இப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே உள்ள நுழையிறார். ரிஷபராசி மீனராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருப்பதுனால எப்பயுமே ஒரு மனிதர் தானே போய் 3ஆம் இடத்துல உட்காந்து என்ன ஆவார்னா முயற்சிகளில் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், கொஞ்சம் அப்படியே நிதானம் இருக்கும், வேகமாக முயற்சி எடுக்க மாட்டாங்க, பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் நிதானமான தன்மையை கடைபிடிப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. அவசரப்படக்கூடாது, அவசரப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம், அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லலாம். சரியா? அப்போ தன்னுடைய விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சரி, குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்த போறாரு, அவருடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் நமது மீனராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மீனராசியின் அதிபதி குரு பகவான் நம்ம சொல்லுமா, மீனராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், இது வந்து சனி பகவானின் நட்சத்திரம். அதுக்கடுத்தபடியாக தான் ரேவதி நட்சத்திரம் வருது. ரேவதி நட்சத்திரம் புதனுடைய அம்சம். இந்த ராசியின் அதிபதி குருவாக இருந்தாலும் இந்த ராசியில உச்சம் பெறுற கிரகம், அதாவது வலிமை தன்மை பெறுற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் வலிமை அடைகிறார். புதன் வந்து வலிமை இழந்துக்கிறார். இந்த இடத்துல வந்து புதனுக்கு வலிமை கம்மி. ஓகேவா? ஸோ சுக்கிரன் நல்ல ஒரு வலிமை தன்மை இருக்கிறதுனால தான் மதுரை மீனாட்சி அம்மன், இந்த நம்மளுடைய மீனராசினியர்கள் அல்லது மீன லக்னத்துக்காரர்கள் எந்த அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். இது வந்து பொதுவான விஷயம். மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம மீனராசிக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது அல்லது வருஷத்துக்கு 2 முறையாவது மீனாட்சி அம்மனை போய் பார்க்குறது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உடனே எடுத்துக்கிற முடியும். தேவையில்லாத இந்த கோச்சார ரீதியான பலன்கள் அப்புறம் தசாபுத்தி ரீதியாக உள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு கட்டாயமாக அவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யும்போது என்னுடைய கருத்து, ஜோதிட கருத்து. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 3ல் அமர்ந்திருக்காரு. என்னென்ன நன்மையை செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்கும் பார்த்தீங்களா, இப்போ மீன ராசிக்கு வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி ஆகும். கன்னி ராசியில் இப்போ வந்து கேது பகவான் அமர்ந்திருக்காரு. மீன ராசியில் ராகு அமர்ந்திருக்காரு. ராகு எப்போ மீன ராசிக்குள்ள உள்ளே வந்தாலும் நம்ம மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை சரியான முடிவு எடுத்து கரெக்டாக கொண்டு போக முடியாத தன்மை இருந்துச்சு. அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 மாத காலமாக விஷயத்தை முடிவெடுப்பாங்க, அதை மாற்றி செஞ்சுருவாங்க. இல்லை தேவையில்லாமல் போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குள்ளேயே அதிகமான ஆசைகள் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதுபோல் அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி, கணவன் மனைவி, நட்பு, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இவங்க சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, அவங்க சொல்கிறது இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற ஒரு தன்மையில் செயல்பட்டுருப்பாங்க. எதுக்காண்டினா 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கா பார்த்தீங்களா, எப்பவுமே கேது எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அந்த இடத்தோட தன்மை அப்படியே ராகு கேது வந்து வாங்கிடுவாங்க, சக்தி மூலமாக ஏற்றுக்குருவாங்க. ஸோ அந்த அமைப்பில் இருக்கும்போது கேது பகவான் 7ல் உட்கார்ந்து உங்களுடைய நட்பு, காதல், அந்த நட்பு, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது நம்மளுடைய தொழிலில் சரக்கு வாங்க வரவங்க தான் நம்மளுடைய 7ஆம் இடத்துக்காரர். அதாவது நம்மளுடைய கஸ்டமர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது 7ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் கிடச்சிடும். ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு தாட்டு இவங்களுக்குள்ள நம்ம எப்படி புரிய வைக்கனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தன்மை மாறும். இவங்களை புரிய வைக்கிறதுக்கான தன்மை குரு பார்வை மூலமாக
இவங்க சொல்கிறது உண்மைதான், இல்லை இவங்க எப்படி சொல்கிறாங்கங்கிறத அவங்க ஏற்றுக்கிற சக்தியாச்சும் இருக்கு. அதான் முக்கியம். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை வந்து நம்ம ஆப்போசிட் பார்ட்டி காது கொடுத்து கேட்கணும் அல்லது ஏற்றுக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, அந்த தன்மையில் இருப்பதற்கான அமைப்பு இன்னும் இந்த குரு பயிற்சி மூலமாக மே மாதத்துக்கு மேலே நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்காரு. மீன ராசிக்கு விருச்சிக ராசி 9ஆம் இடமாகும். அப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய அப்பா வழி உறவு மூலமாக நல்ல மாற்றங்கள், அப்பா மூலமாக சொத்து கிடைக்கல, அப்பா சொத்து எங்களுக்கு போராட்டமாகவே இருக்குது, எங்கள் அப்பா சொத்து எப்போ என் கையில் கிடைக்கும் அப்படிலாம் வருத்தப்பட்டுருப்பாங்க. பார்த்தீங்களா, அதில் மீனராசிக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தன்னுடைய அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, அப்பா மூலமாக மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம்னு சொல்லுவோம். 11ஆம் இடம் வந்து மீன ராசிக்கு மகர ராசி தான் 11ஆம் இடம். அப்போ 2வது திருமணத்துக்காக காத்திருப்பது, கல்யாணம் முடிச்சுட்டு கடந்த காலங்களில் பிரச்சனையை சந்திச்சு, சாமி எங்களுக்கு எப்போ செகண்ட் மேரேஜ் நடக்கும், எங்களுக்கு திருமணம் நடக்குமா, 2வது மேரேஜ் உண்டா அப்படிலாம் நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்து கேட்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் வலுவாக இருந்தால் செகண்ட் மேரேஜ் கட்டாயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே போல தான் இந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணம் அடைவதற்கான வாய்ப்பு. அதே போல் ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக காத்திருந்தாலும் திருமணம், ஏன்னா 7ஆம் இடம் மீனராசிக்கு 7ஆம் இடம் தான் கன்னிராசி. அப்போ 7ஆம் இடத்துக்குரிய தன்மையை செயல்படுத்துவதற்கான அமைப்பு, திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பு கட்டாயமாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் 11ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரரையும் கொடுக்கும், சகோதர சகோதரிகளை கொடுக்கும். இப்போ 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்ப்பது மூலமாக மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யார் திருமணம் முடியலாம், திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு, அதே போல் வந்து அவங்க மூலமாக இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலையும் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கும் போது, அதே போல் அபிலாசைகள், அவங்களுக்கு வந்து எண்ணற்ற ஆசைகள் இருக்கும். மீனராசிக்கு வந்து எப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், இதன் மூலமாக அது கிடச்சிடணும், அது மூலமாக இது கிடச்சிடணும். ஸோ ஏதாச்சும் ஒரு சிந்தனை இப்போ வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு சரியான தீர்வு என்ன, இதை எதை செஞ்சால் எப்படி ஒரு கரெக்டான கம்யூனிகேஷன் கிடைக்கும், ஒரு நன்மை கிடைக்குங்கிறத குரு பார்வை மூலமாக இவர்கள் உணர்வார்கள் என்பதை நம்ம உறுதியாக சொல்லலாம். அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது மீனராசி அன்பர்கள் இப்போ இல்லை எப்பயுமே வந்து உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள், கிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது அதனுடைய தன்மையை குறைச்சி கொள்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரியும். மீனராசி நேயர்களே, சார் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதுவே சார் பெரிய ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. இந்த குரு பயிற்சி காலத்தில் எல்லாமே நன்மையாக நடக்க நான் வாழ்த்துக்கிறேன். வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர்
எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோட வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.